ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை தலை வலிக்குதுங்கிறாங்க. சாங், ஐயோ கடுமையாக தலை வலிக்குதே அப்படின்னு ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து நல்லெண்ணத்தின் பேரில் ஆயிஷா அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஆயிஷா உனக்கு தலை வலிக்குதுங்கிறேன், ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, அல்லாஹ் நாடி உனக்கு எதுவும் நடந்து விட்டால் உனக்காக வேண்டி நான் பிரார்த்திப்பேன், உனக்காக வேண்டி நான் துவா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆயிஷா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க கோவப்பட்டு சொல்கிறாங்க, ஓஹோ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், நான் எப்போ மௌத்தா போவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்காக வேண்டி துவா செய்கிறதுன்னு அவங்க எப்படி விளங்கிறாங்க? நான் தலைவலிக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஆறுதல் சொல்லாமல் நான் எப்போ மௌத்தா போவேன், நான் மரணித்ததற்கு பிறகு எனக்கு துவா ஓதிப்புட்டு நீங்கள் மற்ற மனைவிமார்களோடு நிம்மதியாக இருக்கலாம்னு இப்படியே கேட்குறாங்க, நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்குறீங்களா? இப்படி கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய வார்த்தைகளை அள்ளி கொட்டுறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு சூழல் பிரச்சனை வந்துச்சுன்னா 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தனிஞ்சு போகணும். அப்போ தான் ஷைத்தானுக்கு அங்கே வேலை இருக்காது. 2 பேரும் ஈடு கொடுத்து பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டு பதிலுக்கு பதில் முறைத்து கொண்டு இருப்போமே, ஆனால் கணவன் மனைவியை பிரிப்பதையே இலக்காக கொண்டு செயல்படுகிற ஷைத்தான் மிக எளிதாக வார்த்தைகளினூடாக உள்ள பூந்துருவான், குடும்பத்தை பிரித்து விட்டுருவான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிம்பிளா ஒரே வார்த்தையில் இவ்வளவு ஆயிஷா அவர்கள் பல வார்த்தைகளை தடித்து அள்ளி கொட்டிய போதும் கூட ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஆயிஷா தலை வலிக்குது நீ சொன்ன, இப்போ நான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னாங்க. உனக்கா தலைவலி? இப்போ அனவார் அசா, இப்போ நான் தான் தலைவலின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு சிம்பிளா ஒரு வார்த்தையில் அதை நகைச்சுவையாகவும் மாற்றி விட்டு ஆயிஷா அவர்களையும் கூல் பண்ற விதமாக சொல்லி